பலா பிஞ்சில் வறுவல் செய்கிறத பார்க்கலாம். இதில் இந்த பலா பிஞ்சை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை தான். ஏன்னா இது தோல் ரொம்ப கடினமாக இருக்கும். இப்படி கட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் பால் கூட அதுலேருந்து வரும். கைகள்லாம் நம்ம எண்ணெய் தடவிக்கிட்டு இதை க்ளீன் பண்ணணும். தரையிலையும் இந்த மாதிரி பேப்பர் ஏதாவது விரிச்சிட்டு நம்ம கட் பண்ணுறது நல்லது. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம பீஸாக போட போகிறோம். இப்படி தான் பீஸாக போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ வேக வச்சுக்கணும். நான் ஒரு பாத்திரத்தில் தான் இப்போ வேக வைக்க போகிறேன். இதை வேக வைக்கிறப்ப இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு இப்போ வேக வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் இது நல்லா வெந்துடும். இப்போ வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, கசகசா இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டோம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இதோட இன்னும் கொஞ்சம் சோம்பும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் அதையும் வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு இதில் சேர்த்துருக்கேன். உப்பு ஏற்கனவே நம்ம வேக வச்ச பலாப்பிஞ்சில் இருக்குது, அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதுக்கப்புறம் இந்த கலவையை நல்லா கிண்டிட்டு தேங்காயும் சோம்பும் அரைச்ச விழுதை இதில் சேர்க்குறோம். இதை சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வரணும், பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பலா பிஞ்சுகளை இந்த வாணலியில் சேர்த்துடலாம். இந்த பலா பிஞ்சுகளை இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா கிண்டி அது ஒன்றோடு ஒன்று சேர்கிற வரைக்கும் அடுப்பில் மிதமான தீயில் வச்சுருந்து நல்லா வறுத்து எடுக்க வேண்டியது தான். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மட்டன் மாதிரி இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப வறுவல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.